ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 6 மந்த்லேருந்து 2 இயர் பேபிக்கு ஈஸியாக ஹோம்மேட் செர்லாக் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போமா. 1/2 கப்பு சிறுபருப்பு, 1 கப்பு அரிசி, 1/2 கப்பு சிறுபயிறு, 3 முந்திரி, 3 பாதாம். நான் இது கொஞ்சமாக பண்ணுறதுனால தான் நான் 3 முந்திரி 3 பாதாம் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் அளவு கொஞ்சம் நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக பாதாம் முந்திரி சேர்த்துக்கலாம். இனி எல்லாமே தனித்தனியாக வறுத்தெடுக்கணும். சிம்மை லோ ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக ஆக வரைக்கும் வறுத்தெடுக்கணும். ஃபஸ்ட்டு சிறுபயிறு எடுத்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். 2வது சிறுபருப்பு எடுத்து வறுத்து அதையும் தனியாக வச்சுக்கிட்டேன். அப்புறம் அரிசி, அதையும் நல்லா வறுத்துட்டு அதையும் ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டேன். அப்புறம் லாஸ்ட்டாக முந்திரி பாதாம் அதையும் லைட்டாக ரோஸ்ட்டு பண்ணி அதையும் பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன். வறுத்து எடுத்த பொருட்களை எல்லாம் நல்லா ஆற வைக்கணும். அப்புறம் மிக்சர் ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைக்கணும். என்னோடய பேபிக்கு இப்போது 1 இயர் 5 மந்த் ஆகுது. அதனால் நான் ஜல்லடை வச்சு சலிக்கலை. ஏன்னா அவனுக்கு நான் சாதம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால் ஜல்லடை வச்சு சலிக்கலை. நீங்கள் 6 மாத குழந்தைக்கு இதை கொடுக்கதா இருந்தீங்கன்னா ஜல்லடை வச்சு சலிச்சுக்கோங்க. அப்போ தான் இன்னும் ஃபைன் பவுடராக கிடைக்கும். 6 மாத குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அப்புறம் நான் ஒரு 5 ஸ்பூன் எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாமல் நல்லா கலக்கிக்கிட்டேன். உப்பு, நாட்டு சர்க்கரை இந்த 2ல் எது வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம். சில குழந்தைங்களுக்கு இனிப்பு பிடிக்காது, வாமிட் பண்ணிடுவாங்க. அதனால் உப்பு சேர்த்துக்கலாம். என்னோடய பேபிக்கு அப்படி தான், இனிப்பு பிடிக்காது. அதனால் நான் உப்பு போட்டு தான் கொடுப்பேன். கொஞ்சமாக உப்பு எடுத்திருப்பேன். நீங்கள் 6 மாத குழந்தைக்கு கொடுக்கறதா இருந்தீங்கன்னா ஒரு பிஞ்சு சால்ட்டு எடுத்தால் போதும். நல்லா கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கட்டிகள் வராமல் கிளறிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். பார்த்துக்கோங்க. வீடியோ லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள். ரொம்ப கட்டிகளாக இருந்ததுன்னா கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் 1/2 ஸ்பூன் நெய் எடுத்துக்கிட்டேன். நெய்யும் அது கூட நல்லா கலந்துக்கிட்டு நல்லா ஆறின பிறகு குழந்தைக்கு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி, 5 நிமிஷத்துலேயே பண்ணிடலாம். அப்புறம் இது ஒரு ஏர் டைட்டனில் எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் வாரத்துக்கு ஒரு தடவை தான் பண்ணுவேன். நீங்கள் மாதத்தில் ஒரு தடவை பண்ணதாக இருந்தாலும் பண்ணலாம். குவான்டிட்டி அதிகமாக சேர்த்து மிஷினில் கொடுத்து திரிச்சிங்கனாலும் வைக்கலாம். இந்த மாதிரி நிறைய டைப்பில் செர்லாக் பண்ணலாம். நான் அடுத்தடுத்த வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.